ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எல்லோரும் நம்மை விட்டு ஒதுங்கி செல்லும் போது நம்முடன் கூட நிற்பவனே உண்மை நண்பன். ஆனால் ஆத்ம நண்பர்களும் கூட நமக்கு உதவ முடியாத சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அவர்கள் வெகு தொலைவில் இருந்து நமக்கு நேரடியாக உதவ முடியாமல் போகலாம். ஆனால் நாம் எங்கே இருந்தாலும் நமது சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் தேவனே நமக்கு உதவி செய்ய வல்லவர். அன்று பார்வோனை எதிர்த்து எபிரேய மக்களை மீட்கும் பணியானது மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அவரது தலைமைத்துவம், அவரது ஜீவன், இஸ்ரவேல் மக்களின் எதிர்காலம் அனைத்துக்கும் அது ஒரு சவாலான நேரமாக அமைந்தது. அவனது நல்வாழ்வில் அக்கறை கொண்டு அவனுக்காக பரிதவிக்கும் அநேகர் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் மாத்திரமே உன்னுடனே கூறியிருந்து நீ பேச வேண்டியது உனக்கு கூறுவேன் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. தங்களுக்கு அருமையானவர்களையும் தங்கள் உடைமைகளையும் இழந்து போகும் நேரங்களில் தேவன் நமக்கு அடைக்கலமும் வெள்ளமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆவார் என்று தேவ பிள்ளைகளால் மட்டுமே கூற முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இனி இதுதான் என்னுடைய முடிவு என்று நீ கருதும் போது தேவனே உன்னுடைய நம்பிக்கையின் புதிய ஆரம்பம் என்பதை கண்டுகொள்வாய். ஆகவே தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படி. அவர் உனக்கு பாதை காட்டு. பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிற்க செய்வேன். என்னுடைய சர்வ வல்லமையினாலே கிருபையினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று ஒரு கவிஞர் பாடியுள்ளார். ஒவ்வொரு வாக்குத்தத்தம் அதை சுதந்திரிக்காமல் விட்டுவிடாது. தேவனை தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லை என்று நீ உணரும் போது அவரே உனக்கு போதுமானவராக இருப்பதை காண்பாய். இன்றைய நாளுக்கான அன்பும் இரக்கம் கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள கர்த்தாவே, எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையானாலும் நீர் எங்களுக்கு அருகில் சகாய கர்த்தராக துணையுமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.